நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் என்பது உண்மையாகிவிட்டது. சிவகுமார் நரேந்திர மோடி மீது 40 அல்லது 50 போராளி குழுக்கள் அவருடைய மீது தாக்குதல் நடக்க வேண்டும் 2029க்கு முன்னதாகவோ அப்பவோ ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்ததுக்கு பிறகு ஐஎஸ்ஐ ஏஜென்ட் எல்லாம் சேர்ந்துன்னு பண்றாங்க. இது தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. அவர்கள் தேர்தல் சின்னம்க்கு அறிவிக்க போகிறார்கள். விஜய் அவர்களுக்கு தமிழ் வெற்றி கழகத்திற்கு கிரிக்கெட் பேட் அல்லது ஆட்டோ ரிக்ஷா அல்லது பஸ். நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட தர்பங்கா போய் ராகுல் காந்தியுடன் ஜீப்ல போனாரு. ஓட்டுச்சோரிங்கிறாங்களே 2019, 2021, 2024 3 தேர்தல்களில் திமுக 100% ஜெயிச்சதுங்க. லோக்சபா 39 ஜெயிச்சாங்க. ஓட்டுச்சோரியா? யார்கிட்ட ஓட்டுச்சோரி பண்ணா? வரக்கூடிய நாட்களில் விஜய் போன்றவருடைய ஆதிக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் என்று தான் தெரிகிறது. வரக்கூடிய நாட்களில் ரஷ்ய அதிபர் டெல்லி வர இருக்கிறார். புட்டின் டிசம்பர் 4, 5 தேதிகளில் வர இருக்கிறார். பிஜேபி ஓட்டிங் கட் பண்றாரு, தேஜஸ்வி ஓட்டிங் கட் பண்றாரு, நிதிஷ்குமார் ஓட்டிங் கட் பண்றாரு. அதே மாதிரிதான் தமிழகத்தில் விஜய் செய்கிறார். விஜயும் பிரசாந்த் கிஷோரும் ஒன்னா இருக்கா இப்போ டு கட் தி ஓட்ஸ் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் ரூலிங் பார்ட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் சாரி சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு தவறுதலா நடந்தது. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. இன்றைக்கு மீண்டும் ஒரு பரபரப்பான உரையாடல் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்களுடன். அவர் மிக மிக பரபரப்பான செய்திகளோடு வந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் இந்த உரையாடலை இறுதி வரை கேட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சார். நமஸ்காரம் சிவகுமார். நமஸ்காரம். எப்பவுமே நம்ம விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாங்கள் பரபரப்பாக இருக்குன்னு சொல்லுகிறீர்கள். ஆதரவு தங்களுடைய சேனலுக்கு அதிகமாகி கொண்டு வருகிறது. பலர் விரும்புகிறார்கள். எனக்கு குறைந்தது 15-20 முதல் தொலைபேசி வந்து விட்டது. பேசுவது அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் இதை செய்து வருகிறீர்கள். பாராட்டுதல்கள். தங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சைவ தலங்கள் வைணவ தலங்களுடைய ஆண்டவன் அடைவனையும் பிரார்த்தித்து திருச்செந்தூரில் நேற்று கந்த சஷ்டியினுடைய சூரசம்ஹாரம் நடந்தது. அதை பற்றி மனதில் வைத்துக் கொண்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய பல காஞ்சி காமகோடி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி என்றெல்லாம் சொல்லக்கூடிய தெய்வதைகளை எல்லாம் பிரார்த்தித்து 63 நாயன்மார்கள் பாடிய மாணிக்க வாசகர் பாடிய பல பாசுரங்களை நினைவில் கொண்டு ஆழ்வார்கள் பாடிய தமிழ் அது ஓங்க வாழ அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பாடி என்று அந்த பன்னு திருப்பாவை பாடி மகிழ்ந்து வங்க கடை கடந்த மாதவனை கேசவனை என்று சொல்லி உலகம் யாவையும் தாமிளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று கம்ப ராமாயணத்தின் முதல் பாசுரத்தை நினைவு கொண்டு நாம் பேச ஆரம்பிக்கலாம். இன்று என்னிடம் 3 முக்கிய செய்திகள் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 அரசியல் தலைவர்கள் எந்த கட்சி என்பதை கூடிய விரைவில் அறிவார்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, அந்த 4 தலைவர்களுக்கு எப்படி 2 ஓட்டர்ஸ் கார்டு இருக்கிறது. சென்னையில் 1, கிராமத்தில் 1. இப்பொழுது அதைத்தான் களைய வேண்டும் என்று தமிழகத்தில் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செய்யும் பொழுது பலருக்கு போலி வாக்குகள் தலைவர்களுக்கே இருக்கிறது. அது மறதியிலாவோ வேண்டும் என்றோ தெரியாமலோ தெரிந்தோ இருக்கிறது. எப்படி பவன் கேரா போன்றவர்களுக்கும் ஈவன் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுக்கெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். போகத்தான் தெரியும். We will wait and watch. இந்த SIR ரிவிஷனை பற்றி பேசுவதற்கு முன்னதாக இன்று தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. அவர்கள் தேர்தல் சின்னம்க்கு அறிவிக்க போகிறார்கள். அதற்காக அனுமதி பெற்று டெல்லிக்கு வந்து தமிழகத்திலிருந்து இன்று நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் என்ற ரீதியில் கடிதம் எழுதியிருக்கிறார். அதுதான் ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் அப்ளைங் ஏ சிம்பிள். அதை பண்ணிட்டாரு. 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்குல இந்த சிம்பிள் கிடைச்சிடும் அவங்களுக்கு நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு தமிழ் வெற்றி கழகத்திற்கு கிரிக்கெட் பேட்
வெரி குட். அல்லது ஆட்டோ ரிக்ஷா அல்லது பஸ் போன்ற ஒரு சின்னங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த விஜய் கட்சி வந்து ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி. there are two recognition இருக்கு. ஒன்னு வந்து ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, அதுக்கு வந்து காமன் சிம்பிள் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் தேர்தலா இருந்தா 234 கோத்துக்கு இதுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஆனா ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி எடுத்து ரெகக்னைஸ்ட் பார்ட்டி ஆகணும்னா 4% ஓட்டு போடும். ஆமா, 5-6 இடத்துல எம்எல்ஏ இருக்கணும், ஒரு எம்பி இருக்கணும். நேஷனல் பார்ட்டியா இருந்தா எவ்வளவு ஒரு ரூல்ஸ் இருக்கு நிறைய. எலெக்ஷன் கமிஷன் டெய்டட் ரூல்ஸ் கைடு. அதுல விஜய் இப்போது அரசியலுக்கு கால் எடுத்து வச்சுட்டார். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டெப் இதுதான் முக்கியம். அதை தவிர தங்களிடம் கேள்வி இருக்கிறது, கேளுங்கள், நான் பதில் சொல்லுவேன். சார், இப்ப இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட்டை வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சு, அது வந்து பீகார்ல நடக்கிற மாதிரி இங்க வந்து வாக்காளர்களை எடுத்து பாஜக தனக்கு சாதகமா மாத்திக்கோ அப்படின்னு சொல்ல வர்றார். பீகார்ல இந்த பிரச்சாரம் எடுபட்டுதா? அவங்க தேர்தல் நடக்க போறது, அவங்க ஒரு மாசமா இதை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இது பீகார்ல எடுபட்டுதா? அவங்க இந்த மாதிரி எடுபடவே இல்லையே, பீகார்ல எடுபடவே இல்லையே. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட தர்பங்கா போய் ராகுல் காந்தியுடன் ஜீப்ல போனாரு. கனிமொழி முன்னாடி உட்காந்துட்டாங்க, போட்டோ பார்த்தோம். நம்ம தேஜஸ்வி யாதவ் நின்றுட்டு இருந்தாரு. எல்லாருமே அந்த வெயில போனாங்க, ஓட்டு சோரின்னு. நான் 2 கேள்வி கேட்கிறேன் சிவா 1440 நேயர்களுக்கு. நம்ம வந்து நான் கேட்கறது சிவகுமாரோட நான் பேசுறதுக்கு காமெண்ட் செக்ஷன்ல நீங்க எழுதுங்க, நீங்க பார்க்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்றேன் அடுத்த வாரம். காரணம் என்னன்னா, ஓட்டு சோரிங்கிறாங்களே. 2019, 2021, 2024 3 தேர்தல்களில் திமுக 100% ஜெயிச்சதுங்க. லோக்சபால 39 ஜெயிச்சாங்க. ஓட்டு சோரியா? யார்கிட்ட ஓட்டு சோரி பண்ணா? திமுக எப்படி ஜெயிச்சது? அங்க காங்கிரஸ் கட்சி எப்படி ஜெயிச்சது? எங்க யார்கிட்ட ஓட்டு சோரி பண்ணாங்க? வட இந்தியாவில் ஓட்டு சோரி இருக்கு. ஓட்டு சோரி அந்நிய நாடுகளில் இருந்து பங்களாதேஷ்காரர்கள், நேபாள்காரர்கள், ரோஹிங்யா என்று சொல்லக்கூடிய மயன்மாரில் இருந்து வரக்கூடிய முன்னாள் பர்மாக்காரர்களுக்குத்தான் பீகார், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் போன்ற இடங்களுக்கு எஸ்ஐஆர் முக்கியம். தமிழ்நாட்டில் யாருங்க இருக்காங்க பங்களாதேஷி? 10,000-20,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. என்ன கரெக்ஷன் நடக்கிறதுக்காக இருக்கலாம் சார்? அவங்க வாக்கு, அதாவது போலி வாக்குகளை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆல் ஓவர் இந்தியா பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு பண்ணா நீங்க சொல்லலாம். கேரளால சொல்லியிருக்காங்க எங்கிட்ட பண்ண முடியாது, என்ன சிவிக் எலெக்ஷன் வருது எங்களுக்கு, அது ஒரு காரணத்தை காமிச்சுட்டாங்க. அதே சமயத்துல திமுக வந்து தோல்வி பயத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்றது அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே, அதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்து மட்டும் அது தோல்வியா வெற்றியா என்பது பொதுமக்கள் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் சிவகுமார். இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் விஜய் போன்றவருடைய ஆதிக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் என்று தான் தெரிகிறது. காரணம், அவர் அமுக்க எழுந்துக்கும். பந்து அடிச்சீங்கன்னா மேல எழுந்துக்கும். 234 தொகுதியில போயிட்டு 200 தொகுதி பிரயாணம் பண்ணிட்டாரு. நயினார் நாகேந்திரன் போறாரு, அண்ணாமலை போறாரு, சீமான் போறாரு. அதை தவிர உங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சுத்துறாரு, போறாரு. இங்க இருக்கலாம். தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்து விட்டது. தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்த இந்த சூட்டோட சூட எஸ்ஐஆர் நிறுத்துவோம் சொன்னாங்க. இது யாருங்க இவர் மு.க. ஸ்டாலின் நிறுத்துறதுக்கு? கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் state government employees after mode of code of conduct they become the employees of election commission. They are transferred to election commission. அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், சீஃப் செக்ரட்டரில மாத்துறாங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அந்த பவர் ஆர்டிகல் 324/3/2 இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் பண்ணது கொடுத்துருக்கு. அம்பேத்கர் சொல்றாங்களே, இது அம்பேத்கர் சொன்னது ஏன் எதுக்குல எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் திமுகவினர் என்று கேட்டாலும், திமுகவுக்கு இந்த மைனாரிட்டி வாக்கு சொல்லி ஒரு ஏமாத்தின்னு இருக்காங்க பாருங்க. 15-20% இருக்குன்னு அதை விஜய் கட் பண்றாரு. அதனாலதான் இவனுக்கு கோபம் வருது. திமுகவிற்கு தோல்வி பயம் இருக்கிறது, ஒரு கிரி பிடித்து விட்டது, வயத்தில் புலி கரைத்து விட்டது என்பதுதான் யதார்த்தம். சிவகுமார், நன்றி சார். இப்ப என்னோட அடுத்த ஒரு கொஸ்டினுக்கு போலாம்னா, இப்ப ரொம்ப அடுத்த பரபரப்பான விஷயம் வந்து ஒரு சிஐஏ ஏஜென்ட் வந்து பங்களாதேஷ்ல ஆகஸ்ட்ல ஆக்சுவலா இறந்திருக்காரு. அதோட கனெக்ஷன் வந்து இப்ப நிறைய வெளியில வருது. ஏன்னா நம்ம பிரதமர் மோடி சைனா போயிருந்த போது அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும், அதனால அவர் ரஷ்ய பிரசிடென்ட்டோட ஒரு 50 நிமிஷம் அவர் போக வேண்டிய இடத்துக்கு அவர் கூட போனதாகவும் வந்து ஒரு நமக்கு ஒரு கனெக்ஷன் வருது. இத பத்தி நீங்க டெல்லியில என்ன சார் பேசிக்கிறாங்க? டெல்லியில ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய RSS பத்திரிகையில் பிரதான செய்தியாக இது வந்திருக்கிறது. பல தொலைக்காட்சிகள் இதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் மூலமாக. தமிழகத்திலும் இதுதான் முதல் தடவை சிவகுமார் மூலமாக நான் பேசுவது. இருப்பினும் டெரன்ஸ்
அரவில் ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசர் டெப்ளாய்ட் இன் டாக்கா ஆகஸ்ட் 31 சூசைட் பண்ணி செத்து போயிருக்கார். அவர் நோட்ல எழுதியிருக்க சிஏஏ ஃபுட் பிரிண்ட் இன் சவுத் ஏசியா அண்ட் இந்தியா பேக்யார்ட் நிறைய இருந்திருக்குன்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை நிரூபணம் செய்ய வேண்டும். அதை இந்தியா ரஷ்யா போன்ற உளவுத்துறை அதிகாரிகள் புட்டின் சொன்ன பிறகுதான் அதை கண்டுபிடித்து நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் என்பது உண்மையாகிவிட்டது. சிவகுமார், இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எப்பவுமே சிவகுமாரோட பேசணும்னா இன்று நடப்பது பழசு புதுசு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு காக்டெயில் மாதிரி கொடுத்தாதான் யூ லைக் இட், யுவர் வியூவர்ஸ் வெல்கம் இட். அதுக்காக நான் சொல்றேன், யாசர் அரஃபாத் சந்திரசேகர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ராஜீவ் காந்தி அசாசினேட் பண்றதுக்கு தீர்த்தம் தீட்டிட்டு இருக்காங்கன்னு அது ஏற்கனவே வந்ததுங்க பேப்பர்ல எல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி. 1991 இது ராகுல் காந்தி அப்பா ராஜீவ் காந்தி அசாசினேட் பண்ணிட்டாங்க. உலகத்தில் இருக்க ஆளுக்கெல்லாம் தெரியுது. அதே மாதிரி தான் சிஐஏ கண்டுபிடிச்சிருக்காங்க, ரஷ்யா ஏஜென்ட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் பண்ணது? இது ட்ரம்ப் பண்ணிருக்க மாட்டாரு, டீப் ஸ்டேட் பண்றதா? அதனால்தான் நரேந்திர மோடி 2-3 விஷயத்துக்கு அமெரிக்கா போகாத இருந்தாரா, கோலாலம்பூர் கூட போகாத இருந்தாரா? பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் இருக்கிறது என்று உளவுத்துறை பாதுகாப்புத்துறை சொன்னதா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி வந்திருக்குது. ஆனா ஒண்ணு நிச்சயம், கண்டிப்பாக நரேந்திர மோடி மீது 40 அல்லது 50 போராளி குழுக்கள் அவருடைய மீது தாக்குதல் நடக்க வேண்டும். 2029க்கு முன்னதாகவோ அப்பவோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்ததுக்கு பிறகு ஐஎஸ்ஐ ஏஜென்ட் எல்லாம் சேர்ந்துன்னு பண்றாங்க. இதுக்கு பெரிய டீப் ரூட்டட் கான்ஸ்பிரசி இருக்கு சிவா. ரொம்ப இது உண்மைதான் சார். இது நம்மள ரொம்ப பாதிக்கிறது. நம்ம பிரதமர் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மூலமா ரொம்ப ஒரு வேண்டுகோளா நான் கடவுள்கிட்ட வைக்கிறேன். நம்ம அடுத்த செய்தி நிகழ்ச்சிக்கு போலாம் சார். பூச்செண்டு அப்படிங்கிற தொகுதியில நம்ம போன வாரம் ஆரம்பிச்சோம். அதுல நீங்க செய்திகள்லாம் சொல்லுங்க. பூச்செண்டு 1 வரக்கூடிய நாட்களில் ரஷ்ய அதிபர் டெல்லி வர இருக்கிறார். புட்டின் டிசம்பர் 4-5 தேதிகளில் வர இருக்கிறார். 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அனைத்து எம்பிக்களையும் பார்க்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் விரும்புகிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. பூச்செண்டில் ஒரே ஒரு முக்கியமான செய்தி சிவா 1440 நேயர்களுக்கு. இன்னைக்கு காலையில ஒரு 300 பேர் கொண்ட உயர்மட்ட குழு, பாதுகாப்பு குழு, புட்டினுடைய பாதுகாவலர்கள் டெல்லி வந்து விட்டார்கள். 2 மாதம் இங்க தங்கி புட்டின் எங்கெங்க இருப்பாரோ அதெல்லாம் வாட்ச் பண்ண போறாங்க. ஒவ்வொரு பிரிக் பை பிரிக்கா செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் பார்க்க போறாங்க. அவர் தங்கக்கூடிய அறையில பக் இருக்கான்னு பார்க்க போறாங்க. பக்கிங் டிவைஸ் யாரா வைக்கிறாரா இல்லையா? அதுக்கு இன்னில இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து. இது ஒரு பரபரப்பான செய்தி. பூச்செண்டு 1. பூச்செண்டு 2 என்ன என்று கேட்டால், பீகார் மாநிலத்தில் தேர்தல் சூடுபிடித்து விட்டது. இன்று ராகுல் காந்தி மற்றும் அமித்ஷா பிரதமர் போன்றவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க சட் பூஜான்னு ஒண்ணு நடத்துவாங்க. அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடியா இருக்கணும்னு சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை பண்ற சட் பூஜான்னு பேர் இருக்கு. அதுக்கு எல்லாம் நேத்தி முடிஞ்சிருத்து பரபரப்பா இருந்தது. கிண்டல் பண்றாரு ராகுல் காந்தி. பீகார்ல போய் சட் பூஜா பண்றதுக்கு எதுக்கு? நரேந்திர மோடி டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்லி கேலியா பேசுறாரு. அது உலகத்துல 2 பேர் நிறைய என்டர்டெயின்மெண்ட் நல்லா பண்றா, ஒன்னு ட்ரம்ப் ஒன்னு ராகுல் காந்தி என்று சொன்னாலும் பீகார் தேர்தல் சூடு பிடித்து விட்டது. சிவகுமார், பரபரப்பாகி விட்டது. யார் ஜெயிப்பாங்க, யார் முந்தி கொண்டு வருகிறார்கள், யார் பின்னாடி போறார்கள். இப்போ அமித்ஷா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துன்னு விட்டார். பூச்செண்டுல முக்கியமான விஷயம் தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இன்று காலை நான் பல தொலைக்காட்சிகளிலும் மற்றும் பல அரசியல் தலைவர்களும் பீகாரில் பட்னா, தர்பங்கா, சீசான், சீதாமகிரி போன்ற இடங்களில் நான் பேசிய பொழுது எனக்கு கிடைத்த தகவல், பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவர் அந்த ஓட்டுகளை எல்லாம் கட் பண்றார். பிரசாந்த் கிஷோர் பிஜேபி ஓட்டி கட் பண்றாரு, தேஜஸ்வி ஓட்டி கட் பண்றாரு, நிதிஷ்குமார் ஓட்டி கட் பண்றாரு. அதே மாதிரிதான் தமிழகத்தில் விஜய் செய்கிறார். விஜயும் பிரசாந்த் கிஷோர் ஒன்னா இருக்கா இப்போ டு கட் தி ஓட்ஸ் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் ரூலிங் பார்ட்டி. புது கட்சியா வந்திருக்கு, ஜனசுராஜ்னு பேர். இதுல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு உடம்பு சரியில்லை. பிரதமர் அவர்களை வாஜ்பாய் என்று சொல்லுகிறார். நினைவு மறுதல் ஆரம்பித்து விட்டது. இன்னும் ஒரு 15 நாள் அவர் நல்லபடியா இருக்கணுமே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு தப்பு தெரியாச்சுன்னா சிம்பத்தி ஓட்டு 243 சீட்டும் பிஜேபி ஜெயிச்சிடும். அப்படி இருக்கிறது ஒரு சிச்சுவேஷன். சூழ்நிலையில இருக்காரு அவருடைய ஆரோக்கியம். அவர் ஆரோக்கியம் என்னைக்கு ஒண்ணு எது ஒண்ணு நடக்கலாம் சிவா. யார் கண்டா? நம்ம
நம்முடைய இச்சத்துல ஒண்ணுமே கிடையாது எல்லாமே. ஆக மொத்தம் அவருடைய நடைமுறையில பார்த்து அவரை ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ண. இது நடுவில் தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, சிம்பத்தி நிறைய வந்துருது நிதிஷ்குமார் பொதுமக்களிடையே, பெண்களிடையே. பாவம் இவ்வளவு நல்லவருக்கு ஏன் இப்படி ஞாபகம் மாதிரி போயிடுச்சு. அவர் பேசும் பொழுது மாலை போடும்போது யாருக்கோ தப்பு தப்பா போடுறாரு. சிவகுமாருக்கு பதிலா சந்திரசேகர்ங்கிறாரு, சந்திரசேகர் பேருக்கு பதிலா விஸ்வரூபம் என்னவோ சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு வயது காரணம். அவர் தவிர உடல்நிலையும் சரியில்லை. இந்த பின்னணி பாத்தீங்கன்னா என்னுடைய எஸ்டிமேட் சிவகுமார் 243 தொகுதியில பிஜேபி ஜேடியு 101 நிக்கிறார். சிராக் பாஸ்வான் 29 நிக்கிறார். இவன் 3 பேருடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து 80 to 90% இருக்க போறது. பிஜேபி குறைஞ்சது 85 to 90 சீட் மட்டும் ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்கு. அப்படி பார்க்க போனா நிதிஷ்குமார் எவ்வளவு ஜெயிப்பாரு? அவர் ஒரு 55-60 ஜெயிப்பாரா? 60 ஜெயிப்பார். ஆனா சிராக் பாஸ்வான் 29ல 25 ஜெயிச்சிருவார். அவருக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் 90 இருக்கு. யங்ஸ்டர். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா 150 சீட்டு அமித்ஷா கணக்கு போடுறாரு. அப்போ தேஜஸ்வி யாதவுக்கு எவ்வளவு வரும்? 25-30 வந்து அதிகம். இருக்கிற சீட்டு ரீட்டைன் பண்ண அதிகம். காரணம் பொதுமக்களிடையே அவருக்கு செல்வாக்கு இல்லை. ஜெங்கல்ராஜ் என்று பாஜக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். அவர் எதிர்ப்பு விலையை உண்டாக்கி விட்டார்கள். இதுதான் இந்த பூச்செண்டு மூலமாக சிவா நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது, பீகாரில் மீண்டும் நிதிஷ்குமார் வருவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தெரியப்பட ஆரம்பித்து விட்டது. இருந்தாலும் அந்த எலெக்ஷன் இஸ் a tough election. பிஜேபி as an edge. பூச்செண்டு 3. இப்போ வந்து இந்த பூச்செண்டுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் போயிருந்தார். துணை ஜனாதிபதி யாரோ 2 பேர் வந்து அவரை அட்டாக் பண்ணதுக்கு நடுவில் கான்வாயில பூந்துட்டாங்க. அது ஒரு பரபரப்பா இருந்தது. தமிழகத்தில் இது மாதிரி செய்வது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக சிபி ராதாகிருஷ்ணனிடம் சாரி சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு தவறுதலா நடந்தது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஐபி செக்யூரிட்டி, சீஃப் செக்ரட்டரி இஸ் ரெஸ்பான்சிபிள். அதெல்லாம் விட்டுட்டு ஓட்டு சோரிங்கிறாரு. ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாரு, நாங்களாம் ஒன்னும் இதை நான் இக்னோர் இட்டுன்னுட்டார். எப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மேலே செருப்பு வீசினாங்க சுப்ரீம் கோர்ட்ல, அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது இன்னும். அவர் எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப அதே மாதிரி இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டா, who is சிபி ராதாகிருஷ்ணன் to pardon them? அவர் மீது அட்டாக் பண்ணி தானே உடல ஏதான ஒரு பாகத்துல அடிபட்டுல என்ன இருக்கும்? தமிழ்நாடு போலீஸ் தானே அசிங்கமா இருந்திருக்கும். இதையெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேற்பார்வையிட வேண்டும். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ரூல் பிரகாரம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிக்டம் இருக்கிறது, ஆணை. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் தட். எஸ்பிஜி ஆக்ட்ல விஐபிஸுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது அதை ரிவ்யூ பண்ணணும் சீஃப் மினிஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஆனா அவர் ரெடிகேட் பண்ணிருக்காரு டிஜிபிக்கு. அது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. அந்த டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு? தமிழ்நாட்டில் ஃபுல் பிளட்ஜ் டிஜிபி இல்லையே. இது தமிழகத்தினுடைய ஈராமை காண்பிக்கிறது. காரணம், திமுகவில் தன்னுடைய ஆள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நியமனம் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணல, யூபிஎஸ்சி அலோவ் பண்ணல. இதில் ஒரு விவாதம் இருக்கிறது. சிபி ராதாகிருஷ்ணன் மீது குறி வைத்தது ஒரு தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய கரும்புள்ளி அதுதான் நினைக்கிறேன். அடுத்த பூச்செண்டு என்ன என்று கேட்டால், பாஜகவினுடைய, தமிழ் வெற்றி கழகத்தினுடைய, அதிமுகவினுடைய, திமுகவினுடைய மற்ற அனைத்து கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில் காமனா இருக்க போவது கச்சத்தீவு. Who is going to win the கச்சத்தீவு? Only மோடி can do that. மோடி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க போறாரு தேர்தல் போது. இப்பதான் ரீசெண்டா ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரோட தான் பேசிட்டார். ஹரிணி ஜெயசூரிய வந்திருந்தாங்க இங்க டெல்லி பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி திசநாயகே வந்திருந்தார், அவங்க பேசினார். எதுவும் நடந்துட்டு இருக்கு திரைமறைவில். அதுதான் பூச்செண்டு, கச்சத்தீவு தான் பூச்செண்டு. கச்சத்தீவு பற்றி திமுகவும் காங்கிரசும் ஏலத்துக்கு கொடுத்தாங்க சார், ஃப்ரீயா ஸ்ரீலங்காவுக்கு. காங்கிரஸ் செய்த பச்சை துரோகம் தமிழகத்திற்கு, திமுக செய்த பச்சை துரோகம் என்று மிஸ்டர் நரேந்திர மோடி பிரதமர் நாடாளுமன்றத்தில் கூறினார். நான் என்ன ஒண்ணு கூறல, அதுல கொட்டேஷன் கொடுத்திருந்தார். எப்படி ஸ்டாலினுடைய அப்பா மு கருணாநிதி அவர்கள் சென்றார்கள் சொல்லிட்டு கொட்டேஷன் கொடுத்தார். டாக்டர் ஜெய்சங்கர் கேவ ஓபன் இன்டர்வியூ பார்லிமெண்ட்ல பேசியிருக்கார். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக கச்சத்தீவு ஒரு முன்வழியில் வரும் என்பதுதான். இந்த பூச்செண்டு முடிந்து பிரதமர்
இலங்கை பிரதமர் ஹரிணி அவர்களோட பேசாம இத வந்து தேர்தல் வாக்குறுதியில சேர்க்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். அப்பன்னா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பின்னாடி நடந்திருக்கு அத பத்தி. என்ன பொறுத்து மட்டும் சிவகுமார் என்ன பொறுத்து மட்டும் ஹரிணி இஸ் ஒன்லி a dummy in Sri Lankan politics. She has no control except the prime ministership. அங்க டிசிஷன் எடுக்கிறது முழுக்கும் ஜனாதிபதி தான். ஜனாதிபதி மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஸ்ரீலங்கன் அமைச்சர்கள் அதை திருப்பி தரமாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா என்எஸ்சி தோவல் அவர்கள் ஏதோ நடந்துட்டு இருக்குது. 99 வருஷத்துக்கு லீசா கொடுன்னு கேட்கறாங்க. சம் சார்ட் ஆஃப் ஒரு வய மீடியா ஒன்று வரப்போறது. ஸோ அந்த வச்சு பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸ்ரீலங்கா விஷயம், தமிழ் விஷயத்தை தவிர காங்கிரஸ் இன படுகொலையில் மாட்டிக்கொண்டது 2009 வருஷத்தில் 3 லட்சம் தமிழர்களை கொன்றது பற்றி வைகோ அதிகமாக பேசியிருக்கிறார் பல இடங்களில். திமுக வந்து ரொம்ப தன்னுடைய வெரி பிளாட்டண்டா சப்போர்ட் பண்ணிடுறாங்க. பிரேமதாசா போன்றவர்கள் எல்லாம் தப்பு. அதுக்கு பழிவாங்கும் அளவிற்கு இந்திய ராணுவம் போய் பிரபாகரனை கொலை பண்ணிட்டு அதான் சீமான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதைத்தான் விஜய் அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். சோ ஆக மொத்தம் பிரபாகரனும் தமிழ் ஈழமும் கச்சத்தீவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதுதான் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இதேனும் பெறும் என்பதுதான் பூச்செத்து. இனி தாங்கள் கேள்வி கேட்கலாம். கடைசியாக ஒரு பதில் சொல்லி அடுத்த வாரம் பல மேலும் செய்திகளை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி நான் விடைபெறுவதற்கு முன்னதாக ஒரு கேள்வி கேளுங்க, நம்ம ஜோரா பேசி முடிச்சிடும். ஏன்னா பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்ம விவாதம். நிறைய பேர் பார்த்துட்டு ரியாக்ட் பண்றாங்க நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லி. ஆமா, அந்த கடைசி கேள்வி வந்து இப்ப அதுவும் விஜய் குறித்துதான். அவர் வந்து கரூர்ல நடந்த அந்த ஒரு துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து சென்னையில சந்திச்சாரு. அதுக்கப்புறம் நேத்தி வந்து திமுகவோட அவங்க மழை காலத்துல நெல் சாகுபடியில அவங்க பண்ண குளறுபடியை பத்தி ரொம்ப காட்டமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் மீண்டும் பரபரப்பான அரசியலுக்கு வந்துருவார் சார். அவரை சுத்திதான் ஒன்னே ஒண்ணு சிவா, ஒன்னே ஒண்ணு அவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணணும்ட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் சொல்லியிருக்கு. அதை பத்தி நேற்று ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட் 10 நாள்ல அந்த எஸ்ஓபி கொடுத்து இல்ல நாங்களே பண்றோம்னு கோர்ட் மிரட்டி இருக்கு. தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு சாட்டை அடி கொடுத்துருக்கு. அது வரும் வரையில் விஜய் ஒண்ணும் போக மாட்டார். ஏன்னா எதுவா இருந்தாலும் எந்த ஊரு நடக்காத ஒரு தகராறு. எங்க திருச்செந்தூர்ல நேத்து சூரசம்மாரம் 5 லட்சம் பேர் வந்தார். எவ்வளவு பீஸ்ஃபுல்லா போச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிக்கு போயிருக்காரு. பீஸ்ஃபுல்லா இருக்குது. தமிழகம் ஒரு அமைதி பூங்கா, யாரும் இல்லைங்கிற மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுகிறார். ஆனா கரூர்ல வந்து எங்க அமைதி பூங்கா அமங்க வந்தது. அதைத்தானே சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜியும் நம்ம விஜய்க்கும் ஒரு தகராறு, விஜய்க்கும் உதயநிதிக்கும் சினிமால தகராறு, அந்த ரெட் ஜெயண்ட் போன்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு வெளில வருது. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பூச்சென்று சொல்றேன். 7 அல்லது 8 தேதியில் நவம்பர் மாதம் அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய நீதி அரசர் அந்த 2 ஐபிஎஸ் ஆபீசர் மூலமாக சிபிஐ என்கொயரி டீம் அங்க கரூருக்கு போய் ஆன் தி ஸ்பாட் டிசிஷன் எடுக்க போறாங்க. 3 நாள் தங்க இருக்கிறார்கள். அப்பொழுது விஜய் அங்கு சென்று தன்னுடைய சார்பாக அந்த கமிஷனர் எஸ்ஐடிக்கு முன்னாடி அப்பீரா போறாரு. அப்போ சில விதையெல்லாம் சொல்லுவார். இன்னைக்கு கூட டிடி நிர்மல்குமார் என்று சொல்லக்கூடிய அமைப்பாளர் ஒரு பெரிய பாம்ஷெல் போட்டிருக்காரு. எங்களை போக கூடாதுன்னு சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் தடி அடி அடிச்சாங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட்ல போட்ட அபிடவிட் தவிர இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வைத்து பார்த்தால் பரபரப்பான அரசியலில் விஜய் திரும்பி விட்டார் என்பதுதான் அறிகுறி. அவர் எந்த ஸ்டாண்டும் எடுக்கட்டும், கோஸ் வித் எடப்பாடி ஆர் அலோன் ஆர் வித் பிஜேபி ஆர் வித் காங்கிரஸ் ஒன்னும் தெரியல. அதுல இன்னொரு நேரடிவ் கூட வருது சார். சில பேர் சொல்றாங்க அவர் கட்சியே கலைச்சிட போறாங்கன்னு. அது சம்பந்தமா அவர் ரஜினிகாந்த் அல்ல, அவர் கமல்ஹாசன் அல்ல. கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் காலில் விழுவதற்கு இல்ல அப்படின்னா கட்சி கலக்கவே மாட்டாங்க. இவ்வளவு தூரம் போயிருக்காரு. 200 கோடி ரூபாய் செலவச்சிருக்காரு சார். அவர் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு சார். எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் எஜுகேஷன் தரேன்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. 41 குடும்பத்தை தத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது கட்சியை கலைப்பாரா? இதெல்லாம் திமுகவும் காங்கிரசும் செய்து கொள்ள பொய் பிரச்சாரம், ஃபேக் நியூஸ் என்று சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் சந்தித்து பல முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறேன். அதை வரைக்கும் எல்லாரும் சௌக்கியமா இருங்க.
க்ஷேமமா இருங்க என்று பிரார்த்தித்து தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். நன்றி சார். நன்றி நேயர்களே. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அத நாங்க நிச்சயமா ராஜகோபாலன் சார் சொன்ன மாரி அடுத்த வாரம் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். உங்களுடைய பார்ட்டிசிபேஷனும், உங்களுடைய ஆதரவும் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா தேவை. மிக்க நன்றி. தேங்க்யூ.